உலகமெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இப்போ நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசியில் இப்போ கோச்சார கிரகங்கள் என்று கருதுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும், அதே போல் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் நல்ல ஒரு வில் பவரான நிலையில் உச்ச நிலையில் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த 4 கிரகங்கள் பட் சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் இந்த கிரக இணைவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் என்ற ஒரு செயல்பாடை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்களை நான் அந்த கிரகங்களை வச்சு உங்களுக்கு பலன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், முழுமையாக பாருங்கள், பயனடைங்க. மகர ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய உச்ச நிலை. அப்போ மகர ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து குழப்பம், ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து பிரச்சனை. உங்கள் பிரச்சனையை பார்க்கவங்களையும் இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனையை பார்க்கவங்களையும் இன்னொரு பிரச்சனை. ஸோ பிரச்சனை மட்டும் வாண்டடாக வாங்கிக்கிறோமோ, அதாவது நம்ம உழைக்கிற உழைப்புக்கு லாபத்தை வாங்குவோம், நம்ம வேலை பார்க்குற வேலைக்கு ஒரு சம்பளத்தை நல்லா உயர்ந்த நிலைக்கு வாங்குவோன்னா எல்லா இடங்களிலும் எங்களுக்கு மட்டுமே பிரச்சனையப்பா அப்படிங்கிற நிலைமை கடந்த காலங்களில் நடந்துச்சு. ஸோ இப்போ 2ஆம் இடத்துல இந்த 4 கிரக சேர்க்கை மூலமாக சில மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம், மிகப்பெரிய ஒரு மாற்றம். அப்போ என்னென்ன மாற்றங்கள்லாம் உண்டுனா, பொருளாதார விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. எங்கேயாவது பணம் கொடுத்து லாக் ஆகிருக்கீங்கன்னா அந்த பணம் கிடைக்கும். காதலில் சிக்கி தவிக்கிற மகர ராசிக்கு காதலில் வெற்றி கிடைக்கும். உங்களை யாராவது ஒரு டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் சொல்கிறதான் கேட்கணும், நான் சொல்கிறதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி யார் டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க உங்களை டாமினேட் பண்ணுவதை விட்டுட்டு ஃப்ரீ ஒரு பறவையாக உங்களை பறக்க விட்டுருவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் பறந்து வந்துடுவீங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்க யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக விட்டுற மாட்டாங்க. ஏன்னா விட்டுட்டு அவங்க சந்தோஷம் போயிரும்ல. அப்போ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அசால்ட்டாக தூக்கி எறிவாங்க. இதுதான் நடக்குது. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. நீங்கள் ஃப்ரீ பறவையாக பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். யாருக்கிட்டையும் போய் சிக்க வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம். நீங்களாக இருங்க. முழுசாக இவங்க தான் நல்லவங்க அப்படின்னு நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க தான் என்ன பண்ணுறேன்னா சுய ரூபத்தை உங்களுடைய கஷ்டமான நிலையில் காட்டுவாங்க. கஷ்டத்தை கொடுத்ததும் அவங்க தான். அந்த கஷ்டம் வரும்போது கூட நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க, யாரோ செஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு அவங்ககிட்டே போய் அந்த கஷ்டத்தை சொல்லுவீங்க. இது ஒரு பிரச்சனையாக இருக்குங்க, இது சரி பண்ணவே முடியல நீங்கள் கேட்பீங்க. அப்போ தான் அவங்க சுய ரூபத்தை காட்டுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பாதிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க. ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படிங்கிறது உண்மை. பணம் வரும், பணம் உங்களுக்கு கட்டாயமாக வரும். அந்த பணத்தை நீங்கள் கரெக்டாக பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறத விஷயம். அப்போ சொந்த தொழில் செய்கின்ற மகர ராசி அன்பர்கள் அனைவருமே, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாருனாலும் இருங்க, உங்கள் தொழிலில் முழு கவனம் செலுத்தி லாபத்தை எப்படி அதிகப்படுத்தலாங்கிற யோசனை வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்கள் தொழில் வேலை நீங்கள் உங்கள் சொந்த தொழிலில் கவனம் செலுத்தி இருக்கும்போது யாராவது உங்களை ஃபோன் பண்ணி டைவெர்ட் பண்ணுறாங்க, இல்லை வேறு எங்கேயாவது உங்களை கூட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா தயவு செய்து அந்த நிலைமையில் போய் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா உங்கள் தொழிலில் ஒரு எதிர்பாராத ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண சில சூழ்ச்சிகள் நடக்கும். ஸோ அதில் கவனமாக இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கான லாபம் உங்கள் வீடு தேடி வரும். அதனால் ஒரு புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை இந்த கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது என்ன பண்ணலாம், நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது கிரக ரீதியான உண்மை. சொந்த வீடு, சொந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. 4 சக்கர வாகனம் உறுதியாக வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. பயன்படுத்திங்கன்னா பாதுகாப்பு. தேவையில்லாத விவாதங்கள் தொடர வேண்டாம். யார்ட்டையாச்சும் சின்ன சின்ன விஷயத்துக்கு பெருசாக பேச வேண்டாம். நீங்கள் தேவையில்லாத விவாதங்களை தொடங்கக்கூடிய நிலைமைக்கு உங்களை தள்ளுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பாஸ்ட் நடந்ததெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு 2 வரியில் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வந்துடுங்க. இல்லைன்னா விளக்கமே கொடுக்காம கூட வந்துடுங்க. அவங்கள புரிய வைக்க மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. எச்சரிக்கையாக இருங்க. இந்த 4 கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க.
நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் நீர்நிலை சார்ந்த கோவில்கள், அதாவது கடற்கரை அல்லது ஒரு கிணறு உள்ள கோவில் எது இருக்குன்னா அந்த கோயிலில் போய் மனசார கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தி மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா மகத்துவமாக மகர ராசி அன்பர்கள் நீங்கள் வாழ முடியும். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலைன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வரும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது இப்போ 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கே, ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியான உங்களுடைய ராசிக்கான பொது பலன். அப்போ சொன்ன எல்லாமே 20-30% உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுக்கும். அது நன்மையாக இருக்கட்டும், கவனமான விஷயமா இருக்கட்டும், ஸோ எதுனாலும் கொடுக்கும். அதை தாண்டி உங்கள் லைஃப்பை ஓஹோன் பண்ணிடுமா, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்களா, லாட்டரி சீட்டில் பணம் விழுந்துருமா, பங்களா வீடு கட்டிடுவீங்களா அப்படின்னா ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா உங்களுடைய சுய ஜாதகமும் இதனுடைய சேர்ந்து வலிமையாக இருந்தால், அதாவது உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய நட்சத்திர ரீதியாக தற்போது நடக்கும் தசா புத்தி, அந்த தசாநாதன் எங்கே இருக்கார், அதே போல் இப்போ நடக்கிற புத்திநாதன் எங்கே இருக்கார், ஸோ அவர் கூட இணைந்த கிரகங்கள் என்ன, ஸோ இதெல்லாம் செக் பண்ண பிறகு தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 20-30னா ஃபுல் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா 100% பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரத்தை உறுதியாக நம்மளால் தெரிவிக்க முடியும். ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் என்பது எல்லாருமே கற்றுக்கொள்ளலாமா, இந்த ஜோதிடத்தை நம்ம நேரடியாக தான் கற்றுக்கிறோமா அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா 5வது கிளாஸ், ஓகேவா. ஏற்கனவே 4 பேட்ச் ஓடிடுச்சு, அடிப்படை வகுப்பு 4 பேட்ச் போயிடுச்சு, இப்போ 5வது வகுப்பு நடக்க போகுது. ஸோ இது ஆன்லைன் மூலமாக உங்களுடைய வீட்டிலிருந்தே உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதாவது அடிப்படை ஜோதிடம் தெளிவாக கற்றுக்கலாம். ஸோ கற்றுக்கிறேன்னு ஆசைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வருகிற சித்திரை மாதம் 2026 தமிழ் புத்தாண்டு முதல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பு 5வது வகுப்பு தொடக்கம் இருக்கிறது. கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.